ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சக்திவேலுக்கு இது சுத்தமாக பிடிக்கல. எப்படியாவது குடும்பத்துக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனையை வர வச்சிடணும். இந்த கோமதி குடும்பத்தை ஒரே அடியாக நம்ம தலை முழுகிறணும். முக்கியமாக முத்து அண்ணன் தலை முழுகிறணும். அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் நம்ம அப்போ இருந்துட்டு, டே முத்து, நீ ரொம்ப கொடுத்து வச்சவண்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சக்திவேல் வந்து பயங்கரமாக முறைக்கிறாங்க. என்னத்தா திருதுப்புன்னு நீ பாட்டுக்கு முத்து கொடுத்து வச்சுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அண்ணன் என்ன கொடுத்து வச்சுச்சு உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, டே சக்தி, என்கிட்ட எதுவும் கொடுத்து வைக்கலடா. பொண்ணை பெற்றிருக்கான்ல, பொண்ணை பெற்ற எல்லாருக்குமே ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும்டா. தன்னோட பிள்ளைய நல்ல இடத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். கல்யாணம் பண்ணிட்டு போகிறவன் ரொம்ப நல்லா பார்த்துப்பானா இல்லையா, எப்படி வச்சுக்க போகிறான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே படபடன்னு இருக்கும்டா. ஆனால் அந்த விதத்தில் முத்து ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவன் தான். ராஜியை கதிர் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான். கதிர் மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை முத்துக்கு அவனே தேடி பிடிச்சிருந்தா கூட இந்த ஊர் உலகத்தில் கிடைச்சிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ராஜியை ரொம்ப நல்லா தானே பார்த்துக்கிறான். ஏன் உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம அப்போ தான் இருந்துட்டு, டே என்னடா சக்தி இப்படி சொல்கிற, அது உண்மை தானடா, நீங்கள் கூட கண்கூடாவே பார்த்துருப்பீங்களே. ஏன் ராஜிக்கு எப்படியெல்லாம் கல்யாணம் நடந்தது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் முத்து வந்து ராஜியை கூப்பிட வரலையா. ராஜி இருந்துட்டு நான் வரலன்னு சொல்லிட்டா. என்னதான் அவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலுமே ரெண்டு பேருமே ரொம்பவே பிடிச்சி போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜி, நான் இங்கேருந்து வரமாட்டேன், என் கதிர் புருஷன் தான் எனக்கு ரொம்ப முக்கியம், இந்த வீட்டிலே என்னை எல்லாருமே ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க, கதிர் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான்ற மாதிரி தானே ராஜியே சொன்னா. இந்த குடும்பத்தில் உள்ளவங்களும் கதிரும் ஏதாவது கொடுமைப்படுத்தியிருந்தா கண்டிப்பாக ராஜிக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கே பிடிச்சிருக்காதுல்ல. இந்த வீட்டில் அவளை தங்கத்தட்டில் வச்சு தாங்கிக்கிட்டு இருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே சக்திவேலுக்கு பயங்கரமாக கடுப்பாக இருக்குது. போதும் நிறுத்து ஆத்தா, மண்ணாங்கட்டி, இவங்க தங்கத்தில் வச்சு தாங்கியே இருந்தாலும் இவங்க பண்ணது தப்பு தான். ஏன் இந்த கதிர் பையன் ரொம்ப நல்லவனாக இருந்திருந்தா ராஜி வந்து ஒரு பையனை லவ் பண்ணதா சொன்னாங்கல்ல, அந்த பையன் ஏமாற்றி விட்டுட்டு போயிட்டான். சரி, அப்போது எல்லாரோட கௌரவத்தையும் மானத்தையும் காப்பாற்றணும், ஏன் நம்ம குடும்பத்துக்கு நல்லது பண்ணியிருக்கணும், நல்லது நினச்சிருந்தா அந்த கதிர் பையன் ராஜியை கொண்டு வந்து நம்ம வீட்டில் விட்டுருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஏதோ பார்த்து நம்ம ராஜிக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்கலாம், இல்லை வேறு என்ன வேணாலும் யோசிச்சுருந்துருக்கலாம். இப்படி இந்த மாதிரி நடந்துருக்கலாம்ல. அந்த கதிர் நல்லதெல்லாம் நினைக்க கிடையாது. எப்படியாவது ராஜியை கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ணி அது மூலமாக எக்கச்சக்கமான சொத்தை அண்ணங்கிட்டேருந்து ஆட்டிய போடணும். இது அந்த கதிர் பையனோட பிளானாக இருக்காது. தோ இங்கே உட்காண்ட்ருக்கானே பாண்டியன் பரதேசி, 10க்கு 10 ரூமில் வச்சு மளிகை சாமானை விற்றுக்கிட்டு இருக்கானே, இந்த பரதேசி தான் போட்ட பிளானாக இருக்கும். அவங்க பையனை வச்சு எப்படியாவது சொத்து ஃபுல்லாக ஆட்டிய போடலான்னு சொல்லிட்டு நினச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியனுக்கு அப்படியே ஒரு மாதிரி உச்சந்தலைக்கு ஏறுது. ரொம்பவே அவமானமாக இருக்குது. என்ன இப்படி அசிங்கப்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்தினால நம்ம பாண்டியன் எதுவுமே பேசாமல் பல்ல கடிச்சிக்கிட்டு உட்காண்ட்ருக்காங்க. கோமதி வந்துட்டு, அண்ணன் கொஞ்சம் நிறுத்து கோமதி, அண்ணன் சொன்னேன்னு சொல்லிட்டு இங்கே எதுவும் பேசாத, நான் சொல்கிறது தானே உண்மை. உன்னை இந்த பரதேசி பையன் காதலிச்சு உன்னை கூட்டிக்கிட்டு ஓடி போயிட்டான். நீயும் ஒரு ஓடுகாலி, அவன்கிட்ட ஓடி போயிட்ட. உன் மூலமாக எதுவுமே நகை நட்டு சிறுவரிசைன்னு எதுவுமே வரலையே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உட்காந்து யோசிச்சிருப்பான். இந்த 10க்கு 10 ரூமில் வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதில் வர சம்பார்ப்பணம் வந்து வீட்டு செலவுக்கே உங்களுக்கு சரியாக போகுது. எப்படி செட்டில் ஆகுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சதுனால இப்படி பிள்ளைய வச்சு எப்படியாவது அந்த குடும்பத்தில் உள்ள மொத்த சொத்தையும் ஆட்டிய போட்டுட்டு வந்துடுறான்னு சொல்லிட்டு இந்த கதிர் பயலுக்கு இதோ இந்த பரதேசி பாண்டியன் ஐடியா கொடுத்துருப்பான். இந்த கதிரும் சொன்ன மாதிரியே கரெக்டான வாய்ப்பை பயன்படுத்தி அந்த சுச்சுவேஷனில் ராஜ் ஏமாற்றிட்டு அவன் லவ் பண்ண பையன் ஓடி போயிட்டான். அதுதான் காரணமாக காட்டி கதிர் கல்யாணத்தை பண்ணிட்டான். அவன் நல்லவனாக இருந்திருந்தா ராஜியை வீட்டுக்கு தானே கூட்டிகிட்டு வந்திருக்கணும். கேடு கெட்ட குடும்பம் இது. கோமதி, நீ ஏன் இந்த குடும்பத்தில் வாக்கப்பட்டிருக்க கூடாது. ஆனால் போயும் இந்த கதிர் பையனுக்கு போயிட்டு என் அண்ணன் பொண்ணு ராஜி, ஐயோ இவனெல்லாம் பார்க்கவே அருவெறுப்பாக இருக்குது. இவனெல்லாம் போயிட்டு எப்படி தான் ராஜி ஏற்றுக்கிட்டு ஒன்றா சேர்ந்து வாழ்கிறான்னு எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிரை பற்றி ரொம்பவே கேவலமாக அசிங்கமாக, ஏன் நம்ம பாண்டியனை கூட அவங்க குடும்பத்தில் உள்ள ஒட்டுமொத்த பேரையுமே அவமானப்படுத்தி இங்கே இந்த சக்திவேல் வந்து பேசவும் இதெல்லாம் தாங்கிக்க முடியாமல் நம்ம பாண்டியன் அங்கேருந்து எந்திரிச்சு உள்ளே போயிடுறாங்க. அதாவது கை கழுவிட்டு வரதுக்காக எந்திரிச்சு போயிடுறாங்க.
இங்கே நம்ம அப்பத்தா இருந்துட்டு, டே சக்தி, ஏன்டா ஏன்டா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, வாய் கூசாமல் இப்படியெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு எப்படா மனசு வருது? ஆத்தா நீ சும்மா ஆறா ஆத்தா, எனக்கு எல்லாமே தெரியும். இந்த குடும்பமே சேர்ந்துக்கிட்டு நம்ம ஒட்டுமொத்த சொத்தையுமே ஆட்டிய போகிறதுக்காக தான் இப்படி ஒரு பிளானை போட்டதே. ஏன் இன்னைக்கு நம்மளை சாப்பிட்றதுக்காக எதுக்காக கூட்டிருக்காங்க? எப்படியாவது நம்மக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக நைஸாக பேசி பழகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து ஒட்டுமொத்த நகை நட்டு சொத்து பத்துன்னு எல்லாத்தையும் ஆட்டிய போகிறதுக்காக தானே இந்த விருந்தே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்திவேல் வந்து ஆணித்தனமாக பேசவும், இதை கேட்ட கோமதி இருந்துட்டு, போதும் நிறுத்துன, எதுக்காக இப்படி வாய் கூசாமல் பேசிக்கிட்டு இருக்க? எங்களுக்கு ஒன்றும் பணத்து மேலே ஒன்றும் ஈர்ப்பு கிடையாது, பணத்துக்காக உங்ககிட்ட நாங்கள் பாசமாக இருக்கிற மாதிரியெல்லாம் நடிக்கவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே சக்திவேல் இருந்துட்டு, அட போதும் நிறுத்துமா, உங்களோட பிளான் என்னன்னு எனக்கு தெரியாதா? ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கதிரை பற்றியும் ராஜியை பற்றியும் பேச ஆரம்பிக்கவும், உடனே நம்ம கோமதி ஆத்திரம் பொறுக்க முடியாமல் யார் இருக்காங்க என்ன இருக்காங்கன்னு கூட தெரிஞ்சுக்காம, கதிர் நல்லவன்றதை நிரூபிக்கிறதுக்காக அந்த கல்யாணத்தை கதிர் பண்ண கிடையாது, நகை நட்டுக்காக ஆசைப்பட்டலாம் அவன் இப்படி ஒரு கேவலமான வேலையை எப்போயுமே பார்க்கவே மாட்டான், கதிருக்கும் ராஜிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி சொல்லவும், கரெக்டாக நம்ம பாண்டியனும் பின்னாடி வந்து நிற்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியன் ஆடி போயிடுறாங்க. என்ன இது அப்படின்ற மாதிரி. இப்போது நம்ம மீனா இருந்துட்டு, ஐயோ அத்தை உணர்ச்சி வசப்பட்டு இப்படி உண்மையை உளறிக்கிட்டு இருக்காங்களே, ஐயோ இதனால் எம்பிட்டு பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மீனா ரொம்பவே பதட்டத்தில் இருக்காங்க. பக்கத்தில் பாண்டியன் கேட்டது எல்லாத்தையுமே இங்கே நம்ம மீனா கவனிக்கிறாங்க. போச்சு அத்தை மாமா கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்க போகுது, இதனால் எம்பிட்டு பிரச்சனை வந்து என்னென்ன ஆக போகுதே, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா வந்து ரொம்பவே பதட்டத்தில் இருக்காங்க. கோமதி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உடனே இங்கே முத்துவேல் பக்கத்தில் வந்து, கோமதி என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ? என் பொண்ணுக்கும் உன் பையன் ராஜுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது நீ தானா? அப்போது உன்னுடைய திட்டம் தானா இது? ஐயோ அண்ணே, திட்டமெல்லாம் ஒன்றுமே கிடையாதுண்ணே. ராஜி லவ் பண்ண பையன் கூட நம்பி வந்து நகை எல்லாமே ஏமாந்துட்டு போயிட்டு நடுத்தெருவில் நின்றுக்கிட்டு இருந்தா. அப்படியே அவளை எப்படி விட்டுட்டு போகிறது? திரும்ப ராஜி நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாலுமே நீங்கள் கண்டிப்பாக அவளை அடிச்சிருப்பீங்க, திட்டிருப்பீங்க, ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருப்பீங்க. கல்யாண மண்டபத்திலேருந்து ஓடி வந்தது தான். அவளை எல்லாருமே தேடிக்கிட்டு இருந்த டைமில் அவள் ரொம்பவே பயந்து போயிருந்தா. அது மட்டும் இல்லாமல் நான் செத்து போயிடுறேன்ற மாதிரி அவள் தற்கொலை முயற்சி பண்ணுறதுக்கு தான் இது பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்போது எப்படியாவது அவளோட உயிரை காப்பாற்றணும், அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு வைக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்தினால மட்டும்தான் கதிரை நான் ராஜி கழுத்தில் தாலி கட்ட சொன்னேன். மற்றபடி வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது. உங்கள் சொத்து பத்துன்னு எல்லாத்தையுமே நாங்கள் சுருட்டுறதுக்காகலாம் இப்படி ஒரு விஷயத்த நாங்கள் பண்ணவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே, அதாவது நம்ம கோமதி மனசில் உள்ள எல்லாமே சொல்லி முடிச்சிடுறாங்க. இதை கேட்ட இங்கே சக்தியில் இருந்துட்டு, அண்ணே பாத்தியாண்ணே எப்படியெல்லாம் கதை அளந்து விடுறாங்கன்னு சொல்லிட்டு, அண்ணே பிளான் பண்ணி குடும்பமாக சேர்ந்து நம்ம குடும்பத்தை கருவறுத்துட்டாங்கண்ணே. ராஜியை பிளான் பண்ணி தான் இந்த வீட்டுக்கு வர வச்சுருக்காங்க அண்ணே. இதுக்கப்புறமும் நம்ம இந்த வீட்டில் இருக்கணுமா அண்ணே? இனிமே இந்த குடும்பத்தை ஒரே அடியாக தலைமுழுகிடணுண்ணே. இப்படி ஒரு தங்கச்சி நமக்கு இருந்தான்றதே நம்ம மறந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்திவேல் இன்னும் ஏற்றி விடவும், உடனே இங்கே முத்துவேல் இருந்துட்டு, உனக்கு எம்பிட்டு தைரியம் இருந்திருந்தா நீ இப்படி ஒரு வேலையை பார்த்துருப்ப? ஏன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்துவேல் கேட்கவும், அண்ணே நான் எந்த ஒரு தப்பான எண்ணத்துலையும், போதும் நிறுத்து, எதுவும் பேசாத, சி இந்த மாதிரி ஒரு கேவலமான எண்ணத்தோடு தான் எங்கள் குடும்பத்துக்கிட்ட பேச ஆரம்பிச்சியா? இந்த வீட்டுக்கு விருந்துக்கும் அழைச்சியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ அண்ணே அப்படியெல்லாம் போதும் நிறுத்துன்னு எதுவுமே பேசாத, உன்னுடைய சுயரூபம் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறமும் ஒரு நிமிஷம் கூட நான் இங்கே இருக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேலும் சக்திவேலு அதுக்கப்புறம் குமாருன்னு எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. நம்ம அப்பத்தா மட்டும்தாங்க நிற்கிறாங்க. கோமதி என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நான் சத்தியமாக தப்பான எண்ணத்துலலாம் பண்ணலாமா, ராஜியோட உயிரை காப்பாற்றுறதுக்காக மட்டுமே இப்படி ஒரு விஷயத்த செஞ்சேன், அதுவும் கதிரோட விருப்பம் என்னன்னு கூட அவன்கிட்ட கேட்காம நான் சொன்ன ஒரே வார்த்தைக்காக அவனும் தாலியை கட்டுனான், இப்படி ஆகிப்போச்சேம்மா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ கோமதி அங்கே போயிட்டு என்ன பிரச்சனை நடக்க போகுதோ நான் அங்கே போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அப்பத்தாவுமே அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பவும், பின்னாடி திரும்பி பார்த்தா இங்கே நம்ம பாண்டியன் முறைச்சிக்கிட்டு வெறப்பாக நிற்கிறாங்க. உடனே இங்கே நம்ம கோமதிக்கு படப்படன்னு வருது, பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க. உடனே பாண்டியன் கிட்ட ஓடி வந்து, ஏங்க நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க, என்னை மன்னிச்சிடுங்க, இந்த விஷயத்த உங்ககிட்ட நான் ரொம்ப நாளாக மறைச்சிட்டேன், அது இதனால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, குடும்பம் உடஞ்சிடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்தினால மட்டும்தான் நான் இந்த விஷயத்த மறைச்சேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு
என்ன கோமதி இவ்வளோ சாதாரணமாக சொல்லிக்கிட்டு இருக்க? எம்புட்டு பெரிய விஷயத்த செஞ்சுருக்க. சி, உன்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நம்பிக்கை உடஞ்சிச்சு அப்படின்னா அது உடஞ்சி போன கண்ணாடி துண்டுகள் மாதிரி. திரும்பவும் அதை எடுத்து ஒட்ட வைக்கவே முடியாது. அப்படி தான் இப்போ நீ பண்ண விஷயமும். இத்தனை நாளாக நான் உன் மேலே வச்சுருந்த நம்பிக்கையை நீ சுக்குநூறாக உடைச்சிட்ட. நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் கூட எதிர்பார்த்ததே கிடையாது. எப்போவுமே நீ எனக்கு உண்மையாக தான் இருக்க. நீ எப்போவுமே என்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் மறைச்சதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த மயில் இருக்காளே மயில், அவன் நம்ம குடும்பத்தை 2 வருஷமாக ஏமாற்றிக்கிட்டு இருந்தா. முக்கியமாக சரவணனை எல்லாரையுமே ஏமாற்றிட்டு நம்மளை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்து அவமானப்படுத்தி போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வாசல் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு நம்ம குடும்பத்தவே அலக்கடிச்சா. அவளும் நீயும் ஒன்று தானே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் பயங்கர கோமா சொல்லவும் இதை கேட்ட நம்ம கோமதி நொறுங்கி போயிடுறாங்க. ஏங்க அப்படியெல்லாம் பேசாதீங்க. சத்தியமா நான் அப்படியெல்லாம் நினைக்கவே இல்லைங்க. மயிலையும் என்னையும் அப்படியெல்லாம் ஒப்பிட்டு பார்க்காதீங்க. அவ எம்பிட்டு பொய்க்காரி அப்படின்னு சொல்லிட்டு. போத நிறுத்து கோமதி. நீயும் அதே பொய்யை தான் சொல்லியிருக்க. குடும்பத்தில் உள்ள எல்லாரோட நம்பிக்கையிலுமே நீ விளையாடி இருக்க. உன் மேலே எல்லாருமே அம்புட்டு நம்பிக்கை வச்சுருந்தோம். ஏன் முக்கியமாக நான் இது வரைக்கும் உன்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த மறைச்சிருப்பேனா? மயில் பண்ண அதே காரியத்தை தான் நீயும் பண்ணி வச்சுருக்க. அப்போது நீயும் மயில் கூட சேர்ந்தவ தானே அப்படின்னு சொல்லவும், ஐயோ எங்க நான் எப்படி சொல்லி உங்களுக்கு நான் புரிய வைக்கவுனே தெரியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு கோமதி, இனிமே நீ என் முகத்துலேயே முழிக்காத. உன்னை பார்க்கவே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. உன்னை மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஏன்டா கல்யாணம் பண்ணிட்டு வந்தோன்னு எனக்கு இப்போ தோணுது கோமதி. உன்னை கல்யாணம் பண்ணிக்காமே இருந்திருக்கலாம். எனக்கு நீ உண்மையா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் வசனமாக பேசுவோம். உடனே அரசி இருந்துட்டு, அப்பா இப்படிலாம் பேசாதீங்கப்பா. அது வந்து ராஜி அண்ணியோட உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் அம்மா இப்படி பண்ணாங்க. ஆனால் மயில் அண்ணியும் அம்மாவும் ஒன்றும் ஆக மாட்டாங்க. அவங்களோட உயிரை காப்பாற்றுறதுக்காக இப்படி ஒரு விஷயத்த அம்மா பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்கப்பா, அம்மா ரொம்பவே நொறுங்கி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அரசிமா நீ எதுவுமே பேசாதப்பா. உன் அம்மா பண்ணியிருக்கிறது சாதாரண காரியம் கிடையாது. ஒருத்தரோட விருப்பம் இல்லாமல் உன் அம்மா கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா. ராஜியுமே யாரையோ ஒருத்தனை லவ் பண்ணி அவன் ஏமாற்றிட்டு போயிட்டான். அவளுக்குமே சொல்லப்போனால் கதிருக்கு மேலே எந்த ஒரு விருப்பமோ ஆசையும் இருந்திருக்காது. ஏன் கதிருக்குமே அப்படி தானே? கதிர் எப்படியெல்லாம் அவன் கனவு கண்டு வச்சுருந்தானோ, இப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. ஆனால் அவனோட விருப்பம் என்னன்னு கேட்காம கூட உன் அம்மா 2 பேரையுமே ஒன்று சேர்த்து வச்சுருக்கா. இதெல்லாம் தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே செந்தில் இருந்துட்டு, அட போதும் நிறுத்துங்கப்பா. நீங்கள் ஏன் இம்புட்டு சீரியஸாக இதை பேசிக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். இதே எதுக்காக தோண்டி கிளறி எதுக்காக நம்மளவே கஷ்டப்படுத்திக்கணும்? அம்மா நல்ல விஷயத்துக்காக மட்டும்தான் செஞ்சுருக்காங்க. ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சது ஒரு தப்புமே இல்லையே. எனக்கு தெரிஞ்சு இது ஓகே தான். ஏன்னா இது கதிருக்கு வந்து ராஜி மாதிரி ஒரு பொண்ணை நம்ம ஊர் ஃபுல்லாக தேடி இருந்தாலுமே கண்டிப்பாக கிடைச்சிருக்க மாட்டாங்க. இப்போ இவங்க 2 பேருமே ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக தானே வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே பாண்டியன் இருந்துட்டு, போதும் நிறுத்துடா. இந்த குடும்பத்தில் உள்ள ஒருத்தர் விடாமல் எல்லாருமே ஒவ்வொரு ரகசியத்தை மெயின்டைன் பண்ணி குடும்பத்தை ஒவ்வொருத்தருமே ஏமாற்றிக்கிட்டு தானே இருந்திருக்கீங்க. ஒருத்தருமே இந்த குடும்பத்துக்காக உண்மையாக இல்லை அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா நீங்கள் கூட தான் சரவணன் அண்ணன் லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணவே வேண்டான்னு சொல்லி சொன்னீங்க. அதுக்கப்புறம் இந்த பொய்க்கார குடும்பத்திலேருந்து ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணி அண்ணனுக்கு இதான் பொண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. நீங்கள் சொன்னதுமே அண்ணன் அந்த மயில் கழுத்துலேயுமே தாலி கட்டினாரு. இப்போது அந்த குடும்பமாக சேர்ந்து நம்ம குடும்பத்தை எம்பிட்டு அலக்கடிச்சிச்சு. அப்போது நீங்கள் பண்ணதும் தப்பு தானே? மனுஷங்கன்னா ஏதோ ஒரு வகையில் தப்பு செய்வாங்க. ஆனால் கெட்ட எண்ணத்தோடு செய்யக்கூடாது. ஏதோ ஒரு நல்லதுக்காக செஞ்சுருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் தப்பு கிடையாது. நல்ல விஷயத்துக்காக பொய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் சொல்லவும், உடனே பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருடா, என்ன இந்த வீட்டுக்கு நீ தான் பெரிய மனுஷனா? நான் சொல்கிறது தான் இங்கே நடக்கணும். உன் அம்மா பண்ணது மிகப்பெரிய தப்பு. இதுக்கப்புறம் உன் அம்மா இந்த வீட்டில் இருக்கணும், இல்லைனா நான் இருக்கணும். 2ல் ஏதாவது ஒன்று தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட கோமதி ரொம்பவே பதட்டப்படுறாங்க. மீனா இருந்துட்டு, என்ன மாமா பெரிய பெரிய
பெரிய முடிவெல்லாம் எடுக்கிறீங்க? வேண்டாம் மாமா, இதை இதோடு விட்டுருவோமே. அரசி இது ராஜியும் கதிரும் இப்போது ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக தானே வாழ்கிறாங்க, இதனால் எந்த பிரச்சனையுமே இல்லைல்ல. ஆனால் மயில் அக்கா பண்ணினது ரொம்ப தப்பு தான். அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாருமா சேர்ந்து சரவணன் மாமாவுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க. சரவணன் மாமாவோட மனசை ரொம்பவே கெடுத்துருக்காங்க, அவங்க வாழ்க்கையவே அழிச்சிருக்காங்க. ஆனால் அத்தை அப்படி பண்ண கிடையாது இல்லை, 2 பேரையுமே ஒன்று சேர்த்து வச்சு 2 பேரையுமே சந்தோஷமாக வாழ வச்சுருக்காங்க. 2 பேருமே ரொம்பவே பொருத்தமாக இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன மாமா, எதுக்காக நம்ம பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இருக்கணும், விட்டுருங்க மாமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருப்பா மீனா, இது விஷயமா நீ எதுவும் பேசாதப்பா. ஏன் நீ கூட உங்கள் புருஷனுக்காக லோன் போட்டு கொடுத்ததுவா தானே, எல்லாருமே ஒவ்வொரு ட்விஸ்ட்டை கொண்டு வந்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் எல்லாரையுமே நம்பி நம்பி நாங்கள் நாசமாக போனது நானும் சரவணன் அரசி மட்டும்தான். ஏன் அரசி கூட வேண்டாம், எதுக்காக தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு. இங்கே பாரு கோமதி, இனிமேல் உன் முகத்தில் முழிக்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இனிமேல் நான் இந்த வீட்டில் இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் கிளம்ப போகவும், நில்லுங்க, தப்பு பண்ணது நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி போயிட்டு ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி கொண்டு வராங்க. நானே எங்கேயாவது போயிடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம அரசி இருந்துட்டு, அம்மா நீங்கள் எங்கம்மா போவீங்க, உங்களுக்குன்னு ஒரே ஒரு சொந்தம், அது அப்பா மட்டும்தான், உன்னை பெற்றவங்க கூட உன்கிட்ட இப்போ யாருமே இல்லை, நீ எங்கம்மா போவேன், வேண்டாம்மா, நீ கோவத்தில் இப்படி ஒரு முடிவு எடுக்காத, அப்பா தான் ஏதோ கோவத்தில் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, அப்பாவை சமாதானப்படுத்துறதை விட்டுட்டு நீயும் அப்பாவுக்கு ஏன்னா ஏன் இப்படியெல்லாம் பேசாதம்மா, நீ எங்கம்மா போக முடியும், எங்கேயோ ஒன்று போகிறேன்டி, ஏன் இடமா இல்லை, எனக்கு கோயில் குளம் இது தெருவு ஏதோ ஒன்று இருக்குது, அதை வச்சு நான் எப்படியோ ஒன்று உயிர் பொழைச்சிக்கிறேன்டி, எனக்காக யாருமே இல்லை, கண்டிப்பாக என்றைக்காவது நீங்கள் எல்லாருமா என்னை தேடி வருவீங்கன்ற நம்பிக்கையில் தான் நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம செந்தில் இருந்துட்டு, அம்மா நீங்கள் எதுக்காகம்மா எங்கேயோ ஒன்று போகணும், உன் பிள்ளை வீடு இருக்குல்ல, நம்ம வீட்டுக்கு நம்ம கோட்டர்ஸ்க்கு வாமா, நீ நான் உன்னை ராணி மாதிரி பார்த்துக்கிறேன், நீ இந்த குடும்பத்துக்காக எம்புட்டோ செஞ்சுருக்க, இந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தரையுமே எம்புட்டெல்லாம் பார்த்து பார்த்து கவனிச்சிருக்க, இந்த குடும்பத்தில் நீ இல்லைனா எதுவுமே இல்லைம்மா, உனக்காக நாங்கள் இருக்கோம், நீ அம்மா எங்கேயோ ஒன்று போகிறேன்னு சொல்கிற, வாமா நம்ம இப்போவே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் வந்து இங்கே நம்ம கோமதியை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூடவே நம்ம மீனாவுமே போயிடுறாங்க. அரசியும் ராஜியும் ரொம்பவே ஃபீல் பண்ணி அங்கே நின்றுக்கிட்டு இருக்கவும், கதிர் இருந்துட்டு நம்ம பாண்டியன் முன்னாடி வந்து நிற்கவும், அப்பா என்னப்பா இதெல்லாம், அம்மா இந்த வீட்டை விட்டு போயிட்டா இந்த வீடு வீடாகவே இருக்காதுப்பா, அம்மா தான் இந்த வீட்டோட சாமியே, கோவிலில் சாமி இல்லை அப்படின்னா அந்த கோவிலுக்கே அழகு இருக்கவே இருக்காதுப்பா, சாமி இருக்கிறதுனால தான் எல்லாருமே கோவிலுக்கு வராங்க, என்னதான் சாமி அதாவது கல்லில் செஞ்சுருந்தாலுமே அதுக்கு உயிர் இல்லை, ஆனால் கல் தான் அப்படின்னு தெரிஞ்சுமே எல்லாம் ஏதோ ஒரு நம்பிக்கையில் சாமியை கும்பிட தானே செய்கிறாங்க. அந்த மாதிரி தான்ப்பா, அம்மா இந்த வீட்டில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடு வீடாகவே இருக்காது, தயவு செஞ்சு அம்மாவை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அம்மாவை மன்னிச்சு ஏற்றுக்கணும்ப்பா, இப்போ நானும் ராஜியும் சந்தோஷமாக தான்ப்பா வாழ்கிறோம், இவ்வளோ மாதிரி ஒரு பொண்ணை நானே தேடி கண்டுபிடிச்சேன், நீங்களே தேடி பிடிச்சிருந்தாலுமே கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பொண்ணை நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்க முடியாதுப்பா, நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், தயவு செஞ்சு அம்மாவை போக வேண்டாம்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் பாண்டியன் யாருக்கிட்டையுமே பேசாமல் சைலண்ட்டாக அவங்க ரூமுக்கு போயிட்டு கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. இங்கே நம்ம ராஜி அரசி இவங்க 2 பேருமே அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம கதிர் இருந்துட்டு, ராஜி அழுகாதா ராஜி, எல்லாமே சரியாயிடும், அரசிமா அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு இங்கே நம்ம சுகன்யா, அதுக்கப்புறம் பழனி, முத்துவேல், சக்திவேல், அப்பத்தானே எல்லாருமே இப்போ அவங்க வீட்டில் இருக்காங்க. முத்துவேல் பயங்கர கோவமாக இருக்காங்க. சக்திவேல் இருந்துட்டு, பாத்தியானே எப்படியோ ராஜியை ஏமாற்றி கதிர் தலையில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, நான் சொன்னதானே உண்மை, குடும்பமாக சேர்ந்து நம்ம சொத்தை ஆட்டிய போகிறதுக்காக தான் இப்படி ஒரு பிளானை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்லவும், அப்பத்தான் இருந்துட்டு, டே சக்தி, ஏதாவது ஒரு குணவு சட்ட வேலை நீ செய்யாமல் இருக்க மாட்டியாடா, எப்படியாவது குடும்பத்தில் சண்டையை உண்டாக்கணும், அதுதான் உன்னுடைய திட்டமாகவே இருக்குது அப்படி தானே, அத்தா திட்டம் போட்டது நான் கிடையாது, குடும்பமாக சேர்ந்து அந்த பரதேசி குடும்பம் தான் நம்ம குடும்பத்தில் உள்ள சொத்தை மொத்தத்தையும் ஆட்டிய போடணும்னு சொல்லிட்டு நினச்சிருக்காங்க, ஏன் ஆத்தா அதை மட்டும் நீ கேட்கவே மாட்டேன், உன் பொண்ணு குடும்பம் இல்லை, உன் பொண்ணு குடும்பத்துக்காக நீ எதை வேணாலும் இழப்ப அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம அப்பத்தான் இருந்துட்டு, டே சக்தி, உன்ன மாதிரியெல்லாம் எனக்கு இல்லைடா, எல்லா பிள்ளைங்களும் எனக்கு ஒரு மாதிரி தான், எல்லாரையுமே நான் ஒரு மாதிரி தான் நடத்துவேன், ஏண்டா சக்தி நீ மட்டும் இப்படி இருக்க, நடந்தது போனது வந்தது எல்லாத்தையுமே விட்டு தள்ள வேண்டியது தானடா, இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இல்லைடா, செத்து போகிற உடம்புடா இது, திரும்பவும் நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து பிறந்து வர முடியுமாடா, இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டாமாடா, எதுக்காகடா இப்படி பகை, அதுக்கப்புறம் 30 வருஷமாக பேசாமல் இருக்கோம், அவமானம், லவ் பண்ணி ஓடிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த கதையவே
பேசி பேசி எத்தனை வருஷத்துக்கு தாடா நம்ம இப்படி அடிச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பத்தா வந்து சொல்லவும், ஆத்தா சும்மா கதை கட்டிக்கிட்டு இருக்காத ஆத்தா, உன் பொண்ணு குடும்பத்துக்கிட்ட கண்டிப்பாக எங்கள் யாரையுமே ஒன்று சேர்த்து வைக்கவே முடியாது. ஏன்னா உன் பொண்ணு ஓடுகாலி பண்ணது அப்படி ஒரு விஷயம். இங்கே பாராத்தா, அவ மட்டும் இந்த வீட்டை விட்டு ஓடி போனது மட்டும் இல்லாமல் ராஜியோட வாழ்க்கையுமே அந்த ஓடுகாலி கெடுத்து வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி இங்கே சக்திவேல் சொல்லவும், உடனே குமார் இருந்துட்டு, ஆமாப்பா நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான், ராஜி இங்கே இருந்திருந்தா பெரியப்பாவுக்குமே ரொம்ப பெருமையாக இருந்திருக்கும். அது மட்டுமா ராஜிக்கு ரொம்பவே பிரம்மாண்டமாக பெரிய இடத்துல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வடிவு இருந்துட்டு, டே தடிமாடு மூடுற வாயன், நீ என்னடா பேசிக்கிட்டு, எல்லாம் பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்காங்களா, நீ என்ன இப்படி குறுக்க தூந்து முந்திரி கொட்டை மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, அங்கே பாருங்க தேவையில்லாமல் கோமதி குடும்பத்தை இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, கதிருமே ரொம்ப நல்ல பையன் தானே, ராஜி இப்போ அந்த வீட்டில் சந்தோஷமாக தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே சக்திவேல் இருந்துட்டு, ஏய் என்னடி இப்பெல்லாம் நீ ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்ட, வாயை மூடிக்கிட்டு இருக்க, இல்லைன்னா அவ்வளோதான் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு எங்க சக்திவேல் வந்து சொல்லவும், ஏங்க எப்போ பாரு அடி தடின்னு சொல்லிட்டு இதுலேயே தான் இருப்பீங்களா, வாழ்ந்து என்னங்க பிரயோஜனம், குடும்பம் குட்டின்னு உறவு சொந்த பந்தம்னு எல்லாருமே ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாதாங்க அது ஒரு வாழ்க்கை, ஏங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, கூட பிறந்த தங்கச்சி கூடவே இவ்வளோ விரோதமாக இருக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அடடடடா உனக்கு அவ்வளோ சொந்த பந்தம் கொண்டாடணும் அப்படின்னா உன் நாத்தனார் வீட்டுக்கே நீ போயிட்டு அங்கே இரு, ஆனால் நீ ஏன் கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியாது, நீ உன் நாத்தனார் கூட தான் ஒன்று சேர்ந்து வாழ முடியும், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க இப்படி கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களோட புத்தியே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே, ஏய் உள்ள பொடி, இருக்கிற வேலையெல்லாம் பாரு, தேவையில்லாத இங்கே பேசிக்கிட்டு இருக்காத, போய் துணியை துவைக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தல, போய் துணியை துவை, வீடை கூட்டி பெருக்கு, போய் சமைய அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்திவேல் பயங்கர கோவமாக சொல்லவும், உடனே இங்கே வடிவுமே கோச்சிக்கிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. உடனே இங்கே குமார் இருந்துட்டு, பெரியப்பா நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது பெரியப்பா, ராஜியும் கதிரும் அதாவது லவ் பண்ணியே கல்யாணம் பண்ணிக்கல, அப்போது ராஜிக்கு இப்போ வரைக்குமே கதிர் மேலே எந்த ஒரு அஃபெக்ஷனும் லவ் எதுவுமே வந்திருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது, பேசாமல் இந்த கதிர்கிட்ட இருந்து ராஜியை பிரித்து கூட்டிகிட்டு வரது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன், ராஜிக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம அமைச்சு வச்சிடலாம் பெரியப்பா, அது மட்டும் இல்லாமல் ராஜி இந்த வீட்டில் இருந்து கூட்டிகிட்டு போயிட்டோன்ற ஒரு தென்னாவட்டில் இந்த கதிர் நம்ம ஒட்டுமொத்த சொத்தையுமே இங்கேருந்து கேஸ் போட்டு வாங்குறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட சக்திவேலுமே, ஆமாண்ணே குமார் சொல்கிறதும் 100க்கு 100 கரெக்டு தான் அண்ணே, நம்ம இப்போவே உஷாராயிரணுண்ணே, இல்லைனா ஒட்டுமொத்த சொத்தையுமே சுருட்டிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் வந்து சொல்கிறாங்க. முத்துவேலுமே பயங்கர கோவமாக தான் இருக்காங்க. டே சக்தி, நீ சொல்கிறதும் கரெக்டு தான்டா, இதுக்கப்புறம் ராஜி அந்த வீட்டில் இருக்கவே கூடாது, நான் போயிட்டு அவளை கையோடு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது முத்துவேல் சக்திவேல் குமார் இவங்க 3 பேருமே இப்போது ராஜியோட வீட்டுக்கு வராங்க, அதாவது கோமதியோட வீட்டுக்கு. கோமதியும் நம்ம மீனாவோட வீட்டுக்கு போயிட்டுருப்பாங்க. போனத்துலேருந்தே நம்ம கோமதி பயங்கரமாக அழுதுகிட்டே தான் இருப்பாங்க, இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை எதுக்காக அத்தை நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு எல்லா விஷயத்தையுமே உளறி கொட்டினீங்க, இப்போ பார்த்தீங்களா மாமா உங்கள் மேலே கோச்சிக்கிட்டாங்க, இனிமே என்ன நடக்க போகுதோ, நீங்கள் அந்த வீட்டுக்கு திரும்ப போக முடியுமான்னு கூட தெரியல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா வந்து சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, கதிரை பற்றி தப்பாக என் அண்ணன் பேசிக்கிட்டு இருக்காப்போ என்னால் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல, அதான் யார் இருக்கா இல்லைன்னு சொல்லி பார்க்காம கூட நான் பாட்டுக்கு என்னென்னமோ பேசி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ அத்தை நீங்கள் இப்படி தான் அவசரப்பட்டு ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, உங்கள் அண்ணனுங்க குடும்பம் எல்லாருமே சந்தோஷமாக சாப்பிட்டு நிம்மதியாக போகணும்னு சொல்லிட்டு நானுமே நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் உங்கள் சின்ன அண்ணன் அதுக்கெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே விட மாட்டேங்கிறாரு, அவர் ஏதாவது ஒரு சண்டையை குழப்பி விடணும் செஞ்சு விடணுன்றதுனால தான் உங்கள் சின்ன அண்ணன் பண்ண வேலை தான் இது எல்லாமே, அவரால் தான் இப்படி ஒரு சண்டை வந்து கதிரை பற்றி தப்பாக பேசி நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்லி இப்போது என்னென்னமோ நடந்து போச்சு, இப்போது பாண்டிய மாமா உங்கள் மேலே ரொம்பவே கோவமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம ராஜி வந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம அப்போ தான் முத்துவேலும் சக்திவேலு குமார் இவங்க 3 பேருமே ராஜின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே ராஜியும் கதிரும் வெளியே வந்து பார்க்கவும், முத்துவேல் இருந்துட்டு, இங்கே பாரு ராஜி, நீ இந்த கதிரை லவ் பண்ணியெல்லாம் கல்யாணம் பண்ணல, அப்படி இருக்கிறப்போ நீ ஏன் இந்த வீட்டில் இருக்கணும், இங்கே பாரு நீ வா, இந்த அரசியை கூட்டிகிட்டு போனாங்களே அதே மாதிரி தான் நீ பிடிக்காம இங்கே எதுக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம
ராஜு இருந்துட்டு, அப்பா நீங்கள் கூப்பிட்டாலாம் நான் வர முடியாதுப்பா, நான் எப்போவுமே இங்கே தான் இருப்பேன், எனக்கு கதிர் ரொம்ப பிடிச்சிருக்கு, கதிரும் நானும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறோம், தயவு செஞ்சு என்னை அந்த வீட்டுக்கு கூப்பிடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி உள்ளே போயிடுறாங்க. உடனே சக்திவேல் இருந்துட்டு, பார்த்தீங்களாண்ணே இந்த ராஜுக்கு எம்புட்டு திமிரு இருக்குன்னு சொல்லிட்டு உடனே முத்துவேல் இருந்துட்டு கதிர்கிட்ட, இங்கே பாருடா, கண்டிப்பாக உங்ககிட்ட இருந்து ராஜியை நான் பிரித்து என்னோடய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவேன், அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன், அதை நீ பார்க்க தானே போகிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேல் வந்து கதிர்கிட்ட சவால் விட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே கதிருக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது, என்ன குடும்பம் இப்படி பிரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசி பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. அம்மா அம்மான்னு சொல்லிட்டு ராஜிக்கிட்ட சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இங்கேருந்து அண்ணனும் அண்ணியும் கோட்டர்ஸ்க்கு போனாங்க. நெக்ஸ்ட்டு மயில் அண்ணி அண்ணனை ஏமாற்றிட்டு குடும்பத்தவே ஏமாற்றிட்டு அவங்களும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பழனிச்சி மாமாவும் சுகன்யா சித்தி அத்தையுமே 2 பேருமே இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க. இப்போது அம்மாவும் வீட்டை விட்டு போயிடுச்சு. வீட்டில் யாருமே இல்லை. இந்த வீட்டில் அந்த வீடு ரொம்ப ஆட்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. குடும்பம்னா இப்படி இருக்கணுன்ற மாதிரி அம்புட்டு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் எல்லாமே குடும்பம் 2 3 4 துக்கா உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அரசி பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இதோட ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. கூடிய சீக்கிரமே நம்ம கோமதி நம்ம வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. ஏன்னா நம்ம கோமதி வந்து தப்பு பண்ணல, ராஜியும் கதிரும் இப்போ சந்தோஷமாக தான் இருக்காங்க, சூப்பரான ஜோடி தான் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.